யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்டு இந்த சைடெல்லாம் சேர்த்தோம்னாக்கா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு அரவுண்டு வரும். சைடு டப்லாம் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த ரூஃபுக்கு உள்ள மெட்டீரியல் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆகி, பர்லின் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆகி, டாப் மாடிக்கும் கீழ் ஃப்ளோரு இது எல்லாமே ஸ்லோப் செட்டில் கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. மினிமம் பட்ஜெட்டில் எப்படி பெட்டராக செய்ய முடியுமோ அந்தமாரி பிளான் பண்ணி செஞ்சுருக்குறோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டாவது மாடி டாப்லேருந்து எடுத்து அந்த தண்ணி பிவிசியில் இந்த செட்டில் ஊற்றி இது ஃப்யூச்சரில் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த லெவலை கனெக்ட் பண்ணி அங்கே கொடுத்துருக்குறோம். நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அந்த லெவல் கரெக்டாக ஓடிடும். அந்தமாரி எல்லாம் ஃபுல்லாக பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக டாட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் 2 mm திக்னஸ் உள்ள பைப்பு, ட்ரெஸ்ஸு, பர்லின்னு, லெக்கு எல்லாமே 2 mm. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பியூட்டியே மேக்ஸிமம் காலை குறைச்சிருப்போம். எல்லாமே பேஸ் பிளேட் அடித்து இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே 8 இன்ச்சு 7 இன்ச்சு பேஸ் பிளேட் யூஸ் பண்ணி எல்லாமே ட்ரெஸ்ஸு ஏனிலே அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி 36 37 அடி நியர் அந்தளவுக்கு செட்டோட அவுட்ரு பார்த்திங்கன்னா 40 அடி கீழே மட்டும். அந்த டாப்பு பார்த்திங்கன்னா அது ஒரு 22 அடி வரும். டாப்பில் 22க்கு நீளத்துக்கு சீட்டு. இது 40 அடிக்கு லேப்பிங் பண்ணி போடுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் கீழே. அந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இது பாருங்கள், எல்லாம் டிக்கிங் பண்ணி காங்கிரீட்டு போடுறதுலேருந்து A to Z நம்மளே பண்ணுறோம். அதோட அவுட்ரு லுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம டாட்டா ஸ்ட்ரக்சர் தான். அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். 0.47 திக்னஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பைப் எல்லாமே டாட்டா கம்ப்ளீட்டாக எல்லாமே டாட்டா, நான் பிராண்டு போடலை. அதர் பைப்ஸ் நல்லா இருக்குது. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்ம செய்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ரெக்யர்மெண்ட்டில் நம்ம டாட்டானா கான்ட்ராக்டாக பண்ணுறப்போ டாட்டா யூஸ் பண்ணுறோம். நான் பிராண்டு கஸ்டமர் ஓகேன்னாங்கன்னா அந்த பட்ஜெட்லேயும் லேபருக்கு கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட வேலை எப்படி இருந்திருக்கு ஃபினிஷிங்னு. இப்போ இதில் காலை கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்குறோம். காலை குறைச்சிட்டு அதனால் சேஃப்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏனியை நம்ம கொஞ்சம் கனமாக போட்டிருக்கோம். எல்லாமே 2 mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது பைப்ஸ் லெக் 3 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 inches போடலாம், 3 inches இனாஃப் தான். இந்த இடத்துக்கு கீழே இது உங்களுக்கு போதுமானது. அதனால் மேலே போடுற பரலின்னு எல்லாம் 2 mm, ட்ரெஸ்ஸு 2 mm, பைப் 2.6 லெக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி உங்களுக்கு போட்டிருக்குறோம். அந்த செவுத்தில் கரெக்டாக உங்களுக்கு இந்த சன்செட் வந்திருக்கு. சன்செட்டுக்கு மேலே சன்செட் லெவலில் போட முடியல, அதனால் கொஞ்சம் தூக்கி கேட்டாவாசி அந்த மட்டத்துக்கு போட்டிருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ் பிளேட் அடித்து ஆங்கர் போல்ட் அடித்து அதில் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஏற்றிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குங்களா. ஸோ இந்தமாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரில் தெரியும் டாட்டா எல்லாமே டாட்டா ஸ்டீலில் கலட்டின கவர்ஸு. பைப்பு டாட்டா பைப்பு. இதில் நம்ம சைடு அடைக்கணும். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் போடுறோம் பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப நாளாக போட முடியல, அப்லோடே பண்ண முடியல. நமக்கு டைம் இல்லாததுனால வேலைபிள் அதிகம், அதனால் நமக்கு அப்டேட் பண்ண முடியல. நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். நிறைய சென்னையிலையும் பண்ணியிருக்கிறோம். சென்னை சர்க்கிளும் பண்ணுறோம். அதோட கோயம்புத்தூர், ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக மினிமம் 500 அபோவ் இருந்துச்சுன்னா பப் பேனல் பண்ணுறோம். சாண்ட்விச் பப் பேனல்னு சொல்லிவிட்டு அதுவும் கூலிங் ரூஃபு அந்தமாரி டைப்பும் பண்ணுறோம். இது நார்மல் ரூஃபிங் டாட்டா யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்தமாரி பார்ட்டிஷன் ஒர்க்கு, அப்புறம் கிரில் ஒர்க்கு, கம்ப்ளீட்டாக ஒரு பில்டிங்க்கு மெட்டல் ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க்கு செய்யணுமோ எல்லாமே ஆன் த ஸ்பாட்லேயே கூட செஞ்சு தரோம். அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கணும். ஒர்க் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு 3 டீமாக ஒர்க் பண்ணுறோம். அதனால் எங்களால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நேரத்துக்கு குறித்த நேரத்தில் செஞ்சு கொடுக்க முடியும். பட் பிஃபோராக நமக்கு கொஞ்சம் பிளான் பண்ணணும்.
பிளான் பண்ணோம்னா அந்த பிளானிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த டேட்டில் முடித்து கொடுக்குறோம். லேபர் பேசிஸ்லேயும் பண்ணுறோம், கான்ட்ராக்டராகவும் பண்ணுறோம். சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னவோ தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம். இன்க்ளூடிங் பெயிண்டிங்கோட வேணாலும் வரும். பிவிசி உங்களுக்கு போடணும், ஷெட்டு லெவல் வரைக்கும் பிவிசி போடணுன்னாலும் அது மழை தண்ணி போகிறதுக்காக பிவிசி அதில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் அதிலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங் வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதிலே அதுக்கு தகுந்தமாரி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டிபெண்ட் ஆகும். காங்கிரீட் வேணுனாலும் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்தமாரி ரேட்டு டிபெண்ட் ஆகும். ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணணும். நம்ம சர்வீஸு எல்லா வகையான மெட்டல் ஒர்க்குமே பண்ணுறோம், எஸ்எஸ் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.